உலகமெங்கு வாழும் என் அருமை தமிழ் மக்கள் அனைவருக்குமே பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடர் கோடான கோடி நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் சிறந்த ஐஸ்வர்யங்களுடன் சகல யோகங்களும் சகல சௌபாக்கியங்களும் சகல செல்வங்களும் பெற்று சிறந்து வாழ நான் வாழ்த்துகிறேன். மேலும் மேலும் வாழ்த்துகிறேன். இந்த நிகழ்ச்சியின் மூலம் எல்லாருக்கும் நல்லது நடக்க வேண்டும், சொன்னது நடக்க வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்? ஜூலை மாத பலன்கள். ஜூலை 1 முதல் ஜூலை 31 வரை. ஆடி 17 இதனுடைய தமிழ் தேதி ஆடி 17 முதல் அதாவது ஆணி 17 முதல் ஆடி 15 வரை. அற்புதமான இதுக்கு தமிழ் தேதி. இந்த சிறப்பு பலன்களை நாம் ஒரு அற்புதமாக பார்க்க போகிறோம். இந்த ஜூலை மாதத்தினுடைய சிறப்பு தெய்வீக தன்மை கொண்ட சுப விரத நாட்கள், விசேஷ நாட்களை பற்றி பார்ப்போம். முதலில் இந்த ஆணி மாதம், அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ஆணி 17, அதாவது ஜூலை தொடங்குகின்ற முதல் நாள் ஆணி 17. ஜூலை 1ஆம் தேதி ஆணி 17 அன்றைய தினம் பார்த்தீங்கன்னா சஷ்டி திதி. இந்த ஜூலை மாதம் தொடங்கும் போது அற்புதமாக தொடங்குது. ஆறுமுக பெருமானின் அஷ்டி திதி செவ்வாய்க்கிழமை. செவ்வாய்க்கிழமை முருகனுக்குரியது. மேலும் சஷ்டி திதி முருகனுக்குரியது. பூர நட்சத்திரம் மகாலட்சுமி யோகம். பூர நட்சத்திரம் மகாலட்சுமி யோகத்தில் இந்த ஜூலை மாதம் தொடங்குகின்றது. ரொம்ப அற்புதமான நாள். அடுத்து இந்த ஜூலை 8ஆம் தேதி 8/7/2025 அன்று செவ்வாய்க்கிழமை. அதுவும் பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை திரையோதசி திதி என்று பிரதோஷ வழிபாடு, சிவ வழிபாட்டுக்குரிய அற்புதமான நாள். சகல தோஷங்களும் நீங்கக்கூடிய சிவ வழிபாட்டுக்குரிய திரையோதசி நாள், திரையோதசி திதி நாள். இந்த திரையோதசி திதி என்று பிரதோஷ வழிபாடு செய்வதால் மிகப்பெரிய தோஷங்கள் எல்லாம், குடும்பத்தில் ஏற்பட்ட தோஷங்கள் எல்லாம் நீங்கும். பிள்ளைகளுக்கு நல்ல உத்தியோகம் கிடைக்கும், புத்திர தோஷம் நீங்கும், திருமண யோகங்கள் ஏற்படும். அடுத்து ஜூலை 10 பௌர்ணமி யோகம். பௌர்ணமி நாள் ஜூலை 10ஆம் தேதி. அது பாருங்க பூராட நட்சத்திரம். இந்த பௌர்ணமி என்பது பூராட நட்சத்திரத்தில் ஏற்படுகின்றது. அது மகாலட்சுமியோட நட்சத்திரம். பூராட நட்சத்திரம். இந்த பூராட நட்சத்திரத்தில் ஜூலை 10ஆம் தேதி 10/7/2025 அன்று பௌர்ணமி யோகம், பௌர்ணமி ஏற்படுகின்றது. அன்றைய தினம் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு ஆலய வழிபாடு குருஸ்தலம். அதாவது திருச்செந்தூர் முருகன் ஒரு குருஸ்தலம். மற்றபடி ஆலங்குடி குரு பகவானை வழிபடலாம். மேலும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய குருஸ்தலம் எங்கெல்லாம் இருக்கிறதோ உங்கள் வீட்டு அருகாமையில் அந்த குருஸ்தலத்தில் சென்று வழிபடுங்கள். முக்கியமாக திருச்செந்தூர், ஆலங்குடி, மதுரை தென்முக கடவுள் என்று சொல்லக்கூடிய மதுரை குருஸ்தலம் என்று சொல்ல இன்மையிலும் நன்மை தருவார் ஆலயம். அங்கே தென்முக கடவுள் வீற்றிருக்கிறார். இன்று இந்த பௌர்ணமி அன்று நீங்கள் சிறப்பாக இந்த குருஸ்தலத்தில் சென்று வழிபடும் பொழுது புத்திர பாக்கியம், திருமண யோகங்கள் சிறப்பாக அந்த நிவர்த்தி அடையும், அந்த பாக்கியம் கிடைக்கும். சரி, அடுத்ததாக ஆணி 32, அதாவது ஜூலை 16/7/2025 அன்று ஜூலை 16. இது ஆணி 32, அதாவது உத்தராயண காலத்தினுடைய கடைசி நாள், தட்சிணாயனம் தொடங்குகின்ற ஒரு சுப நாள். இந்த காலங்களில் எல்லாவித சுபகாரியங்களும் சிறப்பாக நடத்தி கொள்ளலாம். எல்லாவித சுபகாரியங்களும் சிறப்பாக நடத்தலாம். எல்லாவித சுபகாரியங்களும், விவாகம், காது குத்து, சீமந்தம், வீடு கட்டி பால் காய்ச்சறது எல்லாம் பண்ணிக்கலாம். அற்புதமான நாள். அடுத்து ஜூலை 22, அதாவது ஜூலை 22/7/2025 22/7/2020 செவ்வாய். அதுவும் பாருங்க செவ்வாய்க்கிழமை. அதாவது தேய்பிறை பிரதோஷ வழிபாடு. தேய்பிறை பிரதோஷ வழிபாடு அன்று சிவபெருமானை வழிபட்டு விட்டு சனீஸ்வர பகவானையும் அவருக்கு எள்விளக்கு
அதாவது சிவபெருமானுக்கு வில்வ மாலை, நெய் தீபம், சனி பகவானுக்கு எள் தீபம். இந்த பிரதோஷ வழிபாடு கண்டிப்பாக சிவ வழிபாட்டை செய்துவிட்டு அந்த சனீஸ்வர பகவானையும் சேர்த்து வழிபட்டு வாருங்கள். அனைத்து தோஷங்களும் நிவர்த்தி அடையும். புரிஞ்சுட்டீங்களா? அடுத்து வாஸ்து நாள் ஜூலை 27 27/7/2025 அன்று வாஸ்து நாள். வீடு கட்டக்கூடிய வாஸ்து பூஜை செய்து கொள்ளலாம். மகம் நட்சத்திரத்தில் ஜெகத்தை ஆளும் என்று சொல்லக்கூடிய அற்புதமான நாள். அன்றைய தினம் வாஸ்து நாள். அடுத்து ஜூலை 28 முப்பெரும் விழா. ஆடிப்பூரம், சதுர்த்தி விரதம், நாக சதுர்த்தி. ஆடிப்பூரம் பெண்களுக்குரிய. ஒவ்வொரு பெண்களுக்கும் தன் கணவன்மார்கள் தொழில் விருத்தி உத்தியோகங்கள், தொழில் விருத்தி வியாபாரம் உத்தியோகம் சிறப்பு வருவது, தாலி பாக்கியம் நிலைத்து நிற்ப, தாலி பாக்கியம் நிலைத்து நிற்க ஆடிப்பூர வழிபாடு, மகாலட்சுமி வழிபாடு செய்து கொள்ளலாம். அடுத்து சதுர்த்தி விரதம். இந்த சதுர்த்தி விரதத்தினால் புத்திர பாக்கியம் இல்லை, அவருக்கு புத்திர பாக்கியம், திருமண யோகங்கள், தடைப்பட்ட திருமண யோகங்கள் நிச்சயமாக நடக்கும். அன்றைய தினமே நாக சதுர்த்தி, சர்ப்பதோஷம் இருக்கக்கூடிய நாக சதுர்த்தி. அந்த நாக சதுர்த்தி வழிபாடு அம்மன் ஆலயம் எங்கெல்லாம் அம்மன் ஆலயம், உக்கிரகமான அம்பாள் ஆலயம் எங்கெல்லாம் இருக்கின்றதோ, மதுரை மடப்புறம் காளி, மாசாணி அம்மன் ஆலயம், சமயபுரம் மாரியம்மன், விருதுநகர் மாரியம்மன், திண்டுக்கல் கோட்டை மாரியம்மன், இந்த மாதிரி இருக்கக்கூடிய அம்பாள் ஆலயங்களில் சென்று வழிபடும் பொழுது திருமண தோஷம், புத்திர தோஷம், சொத்து பிரச்சனை அனைத்தும் நீங்கக்கூடிய ஒரு சிறந்த நாளாக அமைகிறது இந்த ஜூலை 28 முப்பெரும் விழா. சரி, இது நிச்சயமாக இந்த நிகழ்ச்சி பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடம். உங்களை எல்லாம், நம்மை எல்லாம் எந்த பிரம்மன் படைத்திருக்கிறார் அந்த பிரம்மனால் எழுதப்பட்டதான் பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திரம். பிரம்மனால் எல்லாருக்கும், அவர் படைத்த எல்லா மனிதர்களுக்குமே அவரால் எழுதப்பட்டதான் பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திரம். புரிஞ்சுட்டீங்களா? ஒவ்வொரு, அதாவது பிறப்பு முதல் இறப்பு வரை உங்கள் தலையெழுத்தை பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திரத்தில் பிரம்மனால் எழுதப்பட்டிருக்கிறது. அது ஒருபோதும் மறுக்க முடியாது. ஆக அவர் முறைப்படி, அவர் என்ன தலையெழுத்தை உங்களுக்கு எழுதியிருக்கிறாரோ அந்த முறைப்படி உங்கள் ஜாதகத்தை கணித்தால், பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திர முறைப்படி சரியாக கணித்தால் சரியாகவே நடக்கும். ஆக இந்த நிகழ்ச்சியை பொறுத்து எந்தவித கவலையும் பட வேண்டிய அவசியமே இல்லை. எந்த பிரச்சனையானாலும் ஜாதகத்துக்கு நடக்கணும். புரிஞ்சுட்டீங்களா? நிச்சயமாக, உறுதியாக கீழே நம்பருக்கு உங்கள் தனிப்பட்ட ஜாதகம். இது பொது பலன். உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் இது இந்த காலத்தில் நடக்கணும், நடந்தே ஆகணும். இதுதான் பிரம்மசக்தி ஜோதிடத்தினுடைய ஒரு சிறப்பு. கல்யாணமாக சொன்ன மாதம் முடியும், புத்திர பாக்கியம் சொன்ன மாதம் கிடைக்கும். எத்தனை தோஷங்கள் இருந்தாலும் அத்தனையும் நிவர்த்தி செய்து சரியாக சொன்னால் சரியாக நடக்கும். அதாவது ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கலை அப்படின்னா ஒன்று ஜாதகம் தப்பாக இருக்கணும், இல்லாட்டி ஜோசியர் தப்பாக இருக்கணும். எல்லாம் கணித்து சொல்லக்கூடிய முறையில் தான் அந்த தவறுகள் ஏற்படுகின்றது. நிச்சயமாக அந்த தவறு இங்கே வரவே கூடாது. ஆக கீழே நம்பருக்கு நோட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய எதிர்கால பலனை ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி எதிர்கால பலனை தெளிவாக துல்லியமாக நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இப்போ மேஷம் முதல் மீனம் வரை இந்த ஜூலை மாத பலன்களை சிறப்பாக அற்புதமாக பார்க்க போறோம். ஜூலை மாத பலன்கள். இந்த ஜூலை மாத பலன்கள் இன்னைக்கு கன்னி ராசிக்கு சொல்லக்கூடாதுங்க, அப்படிப்பட்ட யோகம். தனம் பாக்கியம், தனம் பாக்கியாதிபதி, தனத்திற்கு 2ஆம் அதிபதி, 9ஆம் அதிபதி, திரிகோணாதிபதி மிக வலிமையோடு 9ஆம் இடத்தில் செல்வங்கள், பேர் புகழ், செல்வங்கள்
உயர்ந்த பதவிகள், பயணத்தின் மூலம் உத்தியோகங்கள், பல உயர்வுகளை பெறக்கூடிய இடத்தில் சுக்கிரன் மகாலட்சுமி யோகம் என்று சொல்லக்கூடிய அந்த சுக்கிரன் மிகப்பெரிய யோகத்தில் வீற்றிருக்கிறார். இந்த ஜூலை மாதம் முழுவதுமே ரிஷபத்தில் இருக்கக்கூடிய ஒரு யோகம். ரிஷபம் என்பது கன்னிக்கு பாக்கியஸ்தானம். சகல பாக்கியங்களும், சகல செல்வங்களும், சகல பதவி யோகங்களும், கல்வி யோகங்களும், உயர் பதவி யோகங்களும் பெறக்கூடிய ஒரு சிறந்த யோகம். ஏற்கனவே பல சிரமங்களை அடைஞ்சு இப்போ அவங்களுக்கு நல்ல நேரம் வந்துக்கிட்டே இருக்குது. கன்னிராசி பலவிதமான கஷ்டங்கள் அனுபவிச்சாச்சு. அவங்களுக்கெல்லாம் இனிமேல் நல்ல நேரம். ஒவ்வொரு கிரக பயிற்சிகளும் இப்போ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா 3-4 கிரக பயிற்சி ஆகிருக்கு. சனி பயிற்சி, குரு பயிற்சிக்கு அப்புறம், ராகுகதி பயிற்சிக்கு அப்புறம், 3 பயிற்சிக்கு அப்புறம் இந்த மாத கிரகங்கள் பயிற்சிகள் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துது. இப்போ சுக்கிரன் பயிற்சி அடைந்து நல்ல ஸ்தானத்துக்கு வந்திருக்கார், பாக்கியஸ்தானத்துக்கு வந்திருக்கார். அதில் சகல பாக்கியங்களும், சகல செல்வங்களும், சகல பதவி யோகங்களும், நிச்சயம் நல்ல திருமண யோகங்களும், புத்திர யோகங்களும் நிச்சயமாக கிடைக்கும். முக்கியமாக உயர் பதவி, சொத்துக்கள் கிடைக்கும். ஏன்னா 10ஆம் இடத்துல 4-7க்குரியவனும் குரு பகவான் 10ஆம் இடத்துல இருக்க. மேலும் சூரியன் சேர்ந்து இருக்கிறார். நிறைய பேருக்கு வெளிநாட்டுக்கு பயணமாகணும் அப்படின்னா நிறைய பேர் கன்னிராசிக்காரங்க நிறைய உயர் பதவிக்கு வெளிநாட்டு உயர் பதவிக்கு வெளி மாநிலம் போகலாம், இல்லை வெளிநாட்டு உத்தியோகத்துக்கு உறுதியாக கிடைக்கும், வெளிநாட்டு உத்தியோகம் உறுதியாக கிடைக்கும். அதே நேரத்தில் டாக்டர் பட்டம் வாங்கக்கூடியவங்க நிறையா இருப்பாங்க. டாக்டரை வாங்க, சில பேர் நேரடியாக டாக்டர் வாங்க, டாக்டர் பட்டம் வாங்குவாங்க. கல்வியில் சிறந்த உயர்ந்த பதவி, மிகப்பெரிய ஆராய்ச்சி, வானிலை ஆராய்ச்சி, மருத்துவ ஆராய்ச்சி, லேபில் மிகப்பெரிய சாதனையாளர்களாக போகிறாங்க. மிகப்பெரிய முன்னேற்றம். அற்புதமான இந்த ஜூலை மாதத்தில் மிகப்பெரிய சாதனையாளர் அந்த பட்டியலில் இருக்கக்கூடியவர்கள் கன்னிராசிக்காரர்கள். புரிஞ்சுனீங்களா? அடுத்து இந்த 10ஆம் அதிபதி 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய நிலை, ஆக தொழில் உத்தியோகத்தில் பல லாபங்களை பெறக்கூடிய நிலை, பல பதவி உயர்வுகளை பெறக்கூடிய நிலை. லாபஸ்தானத்தில் புதன் இருப்பதால் செய்கின்ற தொழில் வருமானங்கள் பல மடங்கு பெறக்கூடிய நிலை. எதிர்பார்த்த உத்தியோகம், முக்கியமாக பயணம், நிறைய பயணங்களால் நன்மை பெறக்கூடிய பயணத்தால் பதவி, பயணத்தால் வியாபார முன்னேற்றம், தொழில் வியாபார முன்னேற்றம், நல்ல வருமானங்கள். சிலருக்கு அதிகமாக பயணங்கள் ஏற்பட்டு நல்ல வருமானங்கள் வரும். வெளிநாட்டு வேலை வாய்ப்பு நிச்சயமாக. ஆராய்ச்சி, மருத்துவ ஆராய்ச்சி, லேபரட்டரி ஆராய்ச்சி. புரிஞ்சுட்டீங்களா? ஆக இப்படி போன்ற ஒரு சிறந்த துறையில், மருத்துவ துறையில் சாதிக்கக்கூடிய ஒரு சிறந்த கன்னிராசிக்காரர்கள் அமைப்புகிறார்கள். புரிஞ்சுட்டீங்களா? ஆக இந்த கன்னிராசிக்கு இந்த ஜூலை மாதம் ரொம்ப பிரமாதமாக இருக்குது, அதில் சந்தேகமே இல்லை. உங்களுடைய தனிப்பட்ட இது பொது பலன். உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும்னா கீழே ஒரு நம்பர் இருக்குது, நோட் பண்ணிக்கங்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம். ரொம்ப பிரமாதங்க, அதில் மாற்றமே இல்லை. கன்னிராசி ரொம்ப சூப்பராக இருக்கு. எல்லா கிரகங்களுமே வலிமை அடையாது. உங்களுக்கு இப்போ 3-8க்குரியவர் செவ்வாய் விபரீத ராஜ யோகம், விபரீத ராஜ்யம் அது வேற இருக்கு. விபரீத பூமி, இடம், சகோதரப்பட்ட பிரச்சனை சேர்ந்து பூமி, இடம், சொத்துக்கள், வீதி, இடம், வாசல், சொத்துக்கள், அதனால் மூலம் வருமானம் வரும். அதன் மூலம் வருமானம் வரும். கடன் பிரச்சனைகள், ஒரு முக்கியமான கடன் பிரச்சனை தீரக்கூடிய அளவுக்கு காசு பணம் கொட்டிடும். தன்னை போல காசு பணம் வந்துடும். கடன் நிவர்த்தி அடையும். நீண்ட நாள் பிரச்சனைகள் சரியாயிடும். ஆக எல்லாவித சகல பாக்கியங்களும் பெறக்கூடிய ஒரு சிறந்த ஜூலை மாதம். சரிங்களா? ஆக நிச்சயமாக இது ஒரு பொது பலன். உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும்னா கீழே நம்பருக்கு நோட் பண்ணிங்க. அதாவது நான் இதைத்தான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். உங்களை எல்லாம் படைத்த அந்த பிரம்மன் தான் உங்கள் தலையெழுத்தை எழுதியிருக்கார். அந்த பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திர முறைப்படி உங்கள் ஜாதகத்தை கணித்தால் சரியாக நடக்கும். சொன்னது நடக்கலைன்னா அது என்ன காரணம்?
அதை கணித்து சொல்லக்கூடிய முறைதான் தவறாக இருக்கிறது. ஆக அவரை பார்த்து இவரை பார்த்து நடக்கலை அப்படின்ற வேதனை வருது. ஆக எந்த பிரம்மன் நம்மை படைத்திருக்கிறாரோ அந்த பிரம்மனால் எழுதப்பட்ட தலை எழுத்தை சரியாக கணித்தால் சரியாக நடக்கும். இல்லை நம்பருக்கு நோட் பண்ணிக்கங்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கங்க. மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சி சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.